ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங் இதுக்கு என்ன சார். கூப்பிட்டீங்க? சார் இன்னைக்கு அனு நம்மள எல்லாம் விட்டுட்டு போறாள்ல. ஐ மீன் சென்ட் ஆஃப் பண்ணோம்ல அனுவ, அதுக்கு தான். ஹாய் அனு, கம் கம் கம், வா 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 வா. சி, உனக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் சூர்யா சார். அனு இப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. ஆபீஸ்க்கு வந்த முத நாளே ஆபீஸ்க்கு தீ வைக்க பாத்தியா அனு? I'm just kidding. ஆனா இப்போ இவ்ளோ சீக்கிரம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா well done அனு. You have done a good job. அனு, I am really proud of you. ஒரு பேசிக் டிகிரி கூட முடிக்காத ஒரு பொண்ணு என்கிட்ட வேலையை கத்துக்கிட்டு இப்போ இவ்ளோ சீக்கிரம் பெங்களூருக்கு ப்ரமோஷன்ல போறேனா? ஃபென்டாஸ்டிக் அனு, ஃபென்டாஸ்டிக். அனு, நீ வந்த அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன்னு. ஐ மீன் நீ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட், இன்ஃபேக்ட் ரொம்ப டேலண்டும் கூட. நீ சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். பட் திஸ் இஸ் ஃபேபுலஸ். நீ இவ்ளோ ஃபாஸ்டா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அனு. நிஜம்தான் அனு, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். அனு மேடம், ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களோட கடைசி நாள். ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ப்ளீஸ் மேடம். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆக்சுவலி இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு வகையில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணா வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணது என்னோட அதிர்ஷ்டம். இந்த ஆபீஸ்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். முக்கியமா சூர்யா சாருக்கு என் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மனசார சொல்ல ஆசைப்படுறேன். சூர்யா சாரை பத்தி காலேஜ் ஃபங்க்ஷன்ல பேச நான் ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு பேசவே வரல. அன்னைக்கு நான் அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் முன்னாடியும் பேசுற தைரியத்தை சூர்யா சார் தான் கொடுத்தாங்க. அந்த தைரியத்துல தான் நான் இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். இதுதான் எனக்கு முதல் ஜாப். எந்த அனுபவமும் எனக்கு கிடையாதுனாலும் சூர்யா சார் என் மேல நம்பிக்கை வச்சு என் தகுதிக்கு மீறின வேலையை இங்க கொடுத்தாங்க. ஹேவிங் கம், நான் கத்துக்கிறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமா இருக்குன்னு எனக்கு இப்ப புரியுது. தேங்க்யூ சோ மச் சார். நிஜமா சொல்லணும்னா பெங்களூர் போகிறதுக்கு இப்ப கூட நான் மனசளவுல தயாராகல.
சொல்லிருக்காரு, வந்தத வரவுல வைன்னு. நம்ம எதிர்பார்ப்பு என்னவா வேணா இருக்கலாம், ஆனா என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். சார் கொடுத்த வாய்ப்பை நான் எந்த காரணத்துக்காகவும் தவற விட மாட்டேன். சார், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இன்னும் நல்ல வேலை செஞ்சு இதை விட நல்ல பேர் எடுப்பேன். யா, குட் அனு, வெரி குட். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட எப்பவுமே விட்டுறாத. எஃப்எம் சார், நீங்க இந்த பொக்கேவை அனுக்கு கொடுத்து விஷ் பண்ணுங்க ப்ளீஸ் சார். மீரா, நீயே கொடுத்துரு. எஸ் சார். ஹலோ. என்னமோ எமர்ஜென்சி கால் போல, அதான். சாருக்கு பதிலா நான் பொக்கே கொடுத்தா ஓகே தானே? ஓகே மேம். ஆல் தி பெஸ்ட் அனு. And one more thing, FM. ஓகே மேடம், இதோ வரேன். FM. அனு, என்னோட ஸ்மால் கிஃப்ட் இந்தா. All right, என் gift என்னன்னு பார்க்கலாமா? I will show it to you. சில பேருக்கு அவங்க லைஃப்ல கிடைக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரமாவே கிடைச்சிரும். அது ஒரு விதமான லக். காலம் தானா கொண்டு வந்து நம்ம கையில வலிய திணிச்சு வைக்கிற அதிர்ஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு இந்த வேலை கிடைச்சதே அந்த மாதிரி. இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே அந்த மாதிரியும் தான். சோ இனிமேலாவது நீ டைம் அண்ட் டிசிப்ளினுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கணும்னு இந்த கிஃப்ட். ஆல் தி பெஸ்ட். சுப்பு, என்னன்னு தெரியல, சூர்யா சார் போனை கட் பண்றாரு. நான் தான் சொன்னேன்ல, அவர் பிஸியா இருப்பாருன்னு. அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் போன் பண்ண போல எடுத்திருக்காரு சுப்பு. கட் பண்ணதே இல்ல. அவருக்கு நம்ம மேல ஏதோ கோவமா? அதனால தான் கட் பண்றாரோ? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தானா அவர் கோவம் வராதா? இல்ல சுப்பு, அனு மேல ஏதாவது கோவமா இருக்குமோ? அதான் வேற ஊருக்கு அனுப்புறாரோ? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சுப்பு. தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத புஷ்பா. அப்படி ஏதாவது இருந்தா யாராவது ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? இங்க பாரு,
நம்ம பொண்ணு என்னைக்கும் போய் பேச மாட்டா. உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவாவோ. சுப்பு, எப்பவும் என்ன டென்ஷன் ஆகாதான்னு சொல்லுவ. இப்ப நீ இவ்ளோ டென்ஷனா இருக்கியே? அது வேற ஒன்றும் இல்லை புஷ்பா. தனியாளா பெங்களூருக்கு போய் இவ என்ன பண்ணுவா? இது வரைக்கும் தனியா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருக்காளா சொல்லு? இப்ப பாஷை தெரியாத ஊருக்கு போய் எப்படி சமாளிப்பா? அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வீட்டுல ரெடியா இருக்கா முதல்ல. இது என்ன கேள்வி சுப்பு? அவள் என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புறோம், என்ன இருக்கு ஏது இல்லைன்னு பார்த்து அனுப்பி வைக்க? ஏதாவது பேசி ஏன் டென்ஷனை இன்னும் கூட்டாத சுப்பு. இந்த சுப்பு, கடைக்கு போன் பண்ணி இன்னைக்கு நான் வேலைக்கு வரலன்னு சொல்லு. பிடி. அப்படியே மேல நம்ம ஊருக்கு போற பை இருக்குல்ல, அது கைப்பிடி பிஞ்சிருக்கு, அதை எடுத்துட்டு போய் சரி பண்ணி எடுத்துட்டு வா. சுப்பு, ஆ போன் பண்ணு. சூர்யா, அவ கிளம்பிட்டு இருக்கா. விஷ் பண்ணாம ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நான் விஷ் பண்ணிட்டேன். உன் கையில கொடுத்த பொக்கைய மீரா கையில திரும்ப கொடுத்தியே, அதுவா? இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவளா போட்ட சேலஞ்சில் அவளே தோத்து போயிட்டா. இப்ப பெங்களூருக்கும் போக போறா. நீ இப்படி சோகமா நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வா, வந்து விஷ் பண்ணி அவளை அனுப்பி வை. தோத்தது நான் தான்டா. அவ தோக்கல, தோத்தது நான் தான். ஏய், இந்த தத்துவ விளக்கத்துக்குலாம் இதுவா நேரம்? தத்துவலாம் இல்ல பங்கஜ். நேத்து அவ செஞ்ச சேலஞ்சில் தோத்தது நான் தான். புரியலடா சூர்யா. நேத்து அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கோயிலுக்கு போனேன். அட, அதனால என்னடா போ? அங்க அனு அவங்க அம்மா அப்பாவோட வந்திருந்தா. என்னடா சொல்ற நீ? நீ அங்க போனது அவளுக்கு எப்படி தெரியும்? யாரா அவளுக்கு சொன்னது? யாரும் சொல்ல சான்ஸ் இல்ல பங்கஜ், சான்ஸே இல்ல. கடைசி நிமிஷம் வர அந்த கோயிலுக்கு போறேன்றது எனக்கே தெரியாதுடா. என்னடா சொல்ற நீ? இது எப்படி சாத்தியம் பங்கஜ்? டேய், யாராச்சும் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிற சூர்யா. வாய்ப்பே இல்ல பங்கஜ். நான் எங்க போவேன், எப்ப வருவேன் எல்லாம் தெரிஞ்ச உனக்கே தெரியாதே நான் நேத்து கோயிலுக்கு போறேங்கிறது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு அவ மேல பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்க பங்கஜ். என்ன பாத்திரக்கூடாதுன்னு அவ நேத்து ஆபீஸ்க்கு வரல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வரதுன்னா என்னால நம்பவே முடியல பங்கஜ். 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள நான் அவளை பார்த்துட்டேன் பங்கஜ். நான் அவளை பார்த்தும் அவ கண்ணுல படக்கூடாதுன்னு ஓடி ஒளிஞ்சிட்டேன். இந்த சூரிய பிரகாஷ் முகமெல்லாம் சந்தனத்தை அப்பிக்கிட்டு அவ கண்ணுல பற்றக்கூடாதுன்னு கோயில் முழுக்க சுத்தின. அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண பங்கஜ். அதுவும் கோயில்ல வச்சு துரோகம் பண்ண. இப்ப சொல்லு பங்கஜ், இந்த சேலஞ்சில தோத்தது யாரு? நான் தானே. உனக்கு என்ன அப்படி யோசனை? இன்னும் நம்ப முடியலையா? தோத்தது நான் தான் பங்கஜ். அதெல்லாம் கிடையாது. இந்த பார் சூர்யா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இதுல யாரு தோத்தா யாரு ஜெயிச்சாங்கிறது இல்ல. இப்ப அவ ஜெயிச்சதா ஏத்துக்கிட்டா வாழ்க்கையில நீ பல தடவை தோக்க வேண்டியது இருக்கும். ஏய், உங்க 2 பேருக்கும் வயசுல இருந்து அந்தஸ்து வர எதுலயும் ஒத்து போகலடா. புரிஞ்சுக்கோ. அவ இன்னும் சின்ன பொண்ணுடா. பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கா. அவ போகட்டு விடு. அங்க போனா அவளுக்கு புதிய நண்பர்கள், புதிய என்விரான்மெண்ட், இப்படி நிறைய விஷயங்கள் கத்துக்குவாடா. அவ பெரிய ஆள் ஆயிடுவா.
அப்படியே காலப்போக்குல அவ உன்னையும் மறந்துடுவா. நீயும் அப்படித்தான். அவ அங்க போனதுக்கு அப்புறம் உன் வேலையில நீ பிஸி ஆயிடுவ. மீட்டிங், டீல்ஸ், புது பிசினஸ், அதுக்கு இதுன்னு நீயும் ஓட ஆரம்பிச்சா அவளை நினைக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. உனக்கு அவ ஞாபகம் வரவே வராது சூர்யா. சேலஞ்ச் விஷயத்துல நீ பண்ணதெல்லாம் சரிதான் சூர்யா. வேண்டான்னு விலகி போனவன் தோத்துட்டதா அர்த்தமே கிடையாது. டேய், நீ எடுத்த முடிவு சரிதான்டா. என் சூர்யா ஒரு வேலை முடிஞ்சதும் அத பத்தி என்னைக்கு யோசிக்கிறவனே கிடையாது. வா போலாம். யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே. அந்த பாவம் என்ன சுத்திக்கிட்டே இருக்கும் பங்கஜ். ரம்யா ரம்யா, அனு வரா பாரு. அனு அனு நிஜமாவே பெங்களூர் போறியாடி? உங்க அம்மா சொன்னாங்க, எல்லாம் உண்மையாடி? அங்க நாங்க யாருமே இருக்க மாட்டோமேடி. நினைச்சா ஐஸ்கிரீம் பார்ட்டி கூட வைக்க முடியாது. தினமும் உங்க அப்பா அம்மா சண்டே கூட பார்க்க முடியாதுடி. இந்த குழாயடி காலனி எதுவுமே இருக்காது அனு. முக்கியமா அதை விட சூர்யா சார் இருக்க மாட்டாரு அனு. எப்படி நீ அவரை விட்டுட்டு அங்க தனியா இருக்க போற? ரம்யா, அவர் தாண்டி பெங்களூர் போக சொன்னது.